வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்ற ஒரு பாடல் நாலடியாரில் கல்வி எனும் அதிகாரத்தில் 5வது பாடல். கல்வி எனும் அதிகாரத்தில் 10 பாடல்கள் உள்ளன. அதில் நாம் பார்ப்பது 5வது அதிகாரம், 5வது பாடல். இந்த பாடலில் கல்வி எனும் அதிகாரத்தில் இந்த பாடலில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது காணலாம். கல்வி கரையில, கரை என்றால் தி எட்ஜ், விளிம்பு, கரையில்லாதது. அப்போ ஒரு கரையே இல்லை. அப்போ கரையே இல்லாதது, கரை இல்லாதது என்றால் எல்லையற்றது. ஒரு எல்லை இருக்கணும்ல, எதற்காவது இதோடு இது முடிந்தது என்று ஒரு எல்லை இருக்க வேண்டும், ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்பதற்கு ஒரு எல்லையே இல்லை, ஒரு வரைவே இல்லை, ஒரு எல்லை இல்லாதது, கரை இல்லாதது. அதுக்கு கரையே கிடையாது. நீங்க நீந்தி சென்று கொண்டே இருந்தால் அது சென்று கொண்டே இருக்கும், நீங்கள் அதை கடக்கவே முடியாது. கல்வி கரை இல்லாதது, அளவிற்கு அதிகமானது. இந்த உலகத்துல கல்வி நிறைய இருக்கு. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் மிக 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 அதிகமாக இருக்கின்றன. கல்வி கரையில்லாதது, எல்லை இல்லாதது, அளவிடற்கு அரியது. ஆனால் கற்பவர், அந்த கல்வியை கற்பவர்கள் இருக்காங்கல்ல, கற்றுக்கொள்ளுகின்றவர்கள், அவர்களுடைய நாள், நாள் என்றால் வாழ்நாள், அவர்கள் இந்த உலகில், இந்த பூ உலகில் அவர்கள் வாழுகின்ற நாட்கள் சில, வெகு சில. அது வரையறைக்கு உட்பட்டது. 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், ஒரு எல்லை இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள், அவன் வாழுகின்ற நாள் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஆனால் இந்த உலகத்தில் அவன் கற்று அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் கரையில்லாதது, எல்லை இல்லாதது, அளவில்லாதது. அப்ப என்ன செய்யணும்? அளவில்லாத அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் சிறியது. இருக்கும் காலம் சிறிதேயா, இருக்கும் காலம் சிறிதுதான். ஆனா அதுக்குள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய நூல்கள் பல பல பல. அப்ப என்ன செய்யணும்? கல்வி கரையில, கற்பவர் நாள் சில. இந்த நாட்கள்ல உங்களுக்கு பலதுல உங்களுடைய நேரம் போயிடும். பொருள் ஈட்டுவதற்கு நேரம் போகும். அப்புறம் இந்த உடலை ஓம்புவதற்கு உங்களுடைய நேரம். உறங்க வேண்டும், உண்ண வேண்டும், இந்த உடலை பராமரிப்பதற்கு தேவையாக குளிக்கிறது, பல் துலக்குதல், இது மாதிரிய காலை கடன்கள் கழித்தல், இவைகளுக்கெல்லாம் நேரம் போகும். ஸோ இதெல்லாம் 8 மணி நேரம் போகும். அப்போ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருள் ஈட்டுவதற்கும் நமக்கு நேரம் போகும். அப்ப இதெல்லாம் போக இருக்கிற காலம் கொஞ்சோண்டு, அதுக்குள்ள நமக்கு இதுக்கெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய நேரம் அதை விட குறைவு. அதனாலதான் மெல்ல நினைக்கும், மெல்ல மெதுவா நீங்க யோசிச்சு பாருங்க. மெல்ல மெதுவாக, அதாவது ஒன்னும் அவசரப்படாம, இதை நான் படிச்சிருவேன், அதை படிப்பேன், இதை படிப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க. மெதுவாக மெதுவாக நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய நாள் எவ்வளவு இருக்கு, தினசரி எவ்வளவு போகுது, மீதி இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இதற்குள் நம்ம என்னென்ன நூட்களை கற்க முடியும் என்று நீங்கள் மெதுவாக நினைத்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இதோடு பிணி பல. பிணி என்றால் நோய்கள். இதோட நமக்கு நோய்களும் வந்துடும். திடீரென்று ஒரு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு 15 நாட்கள் நம்ம எழுந்திருக்கவே முடியாது, ஒரு வாரம் முடியாது, 2 நாட்கள் முடியாது. அப்ப அதுல எல்லாம் நேரம் போயிடும்ல. அப்புறம் பிணி, நோய் போய்விட்டாலும் நோய் மீண்டும் பழைய நிலை அடைவதற்கு சில நாட்கள் தேவைப்படும். அப்ப இதுல எல்லாம் நாட்கள் போயிடும். அப்போ மெல்ல நினைச்சு பாருங்க. உங்களுக்கு உடம்புலையும் நிறைய நோய் இருக்கு, அவைகளும் போ. தெளிதிர். அப்போ தெளிவான, தெளிதல் என்னால் தெளிவான அறிவினால்
ஆராய்ந்து ஆராய்ந்து அமைவுடைய, ஆராய்ந்து நல்ல தெளிவான அறிவினால ஆராய்ந்து அமைவுடைய, ஆராய்ந்து நல்ல நல்ல ஆராய்ந்து பாருங்க. அமைவுடைய, அமைவுடைய அப்படின்னா நிறைவுடைய, நல்ல ஆராய்ந்து எந்த நூல்கள் நிறைவுத்தன்மை உடையதோ அந்த நூல்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் கற்க வேண்டிய நூல்கள் பல பல, ஆனால் உங்களுடைய வாழ்நாட்கள் சில சில. அப்போ சில நாட்களுக்குள் பல நூல்களை நாம் படித்தற்கு அரியது. ஆகையால் எந்தெந்த நூல்களை எல்லாம் இதில் நடுவில் இடையிடையே நமக்கு பிணியும் வந்து சேரும். ஆகையால் எந்தெந்த நூல்களை எல்லாம் என்னால் நிறைவாக படிக்க முடியும் என்று நீங்கள் ஆராய்ந்து நிறைவுடைய நூல்கள், எந்த நூல்கள் நிறைவுத்தன்மை உடையதோ அந்தந்த நூல்களை ஆராய்ந்து தெரிந்து அந்த நூல்களை நீங்கள் கற்பவே. அதைத்தான் நீங்க கற்கணும். எல்லா நூல்களையும் படிக்க இயலாது. கடத்தல ஒரு புத்தகம் வந்துருச்சுன்னா உடனே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த புத்தகம் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஏன் அதை போய் படிக்கணும்? அச்சில் வந்தது அனைத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நூல்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் தன்மை, உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய உள்ளத்தை மேம்படுத்தும் தன்மை உடையதாக எந்தெந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்தந்த நூல்களை மட்டுமே நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும். இது எப்படி என்றால், நீர் ஒழிய, நீரை ஒழித்து விட்டு நீங்கள் பால் ஊற்றினீர்களேயானால் அன்னப்பறவையானது அதில் இருக்கக்கூடிய நீரை ஒதுக்கி தள்ளிவிட்டு பாலை மட்டும் உண்ணும். அதை போல இந்த உலகிலே நிறைய 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 நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து எந்த நூல்கள் நிறைவுத்தன்மை உடையதாக சிறந்த நூல்களாக இருக்கின்றனவோ அவைகளை மட்டுமே நீங்கள் கற்க வேண்டும். அன்னப்பறவையை போல நீர் ஒழிய பால் உண், நீரை ஒழித்து விட்டு பால் மட்டுமே உண்ணுகின்ற குருகு, குருகு என்றால் அன்னம் அர்த்தம். அன்னப்பறவை குருகு தெரிந்து, குருகு அன்னப்பறவையானது தெரிந்து, இதை எதை நாம் உண்ண வேண்டும் என்று அறிந்து தெரிந்து பாலை மட்டும் உண்ணிவிட்டு அது நீரை ஒழித்து விடும். அதை போல நீங்களும் ஆராய்ந்து எந்த நூல்களை மட்டுமே நாம் படிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து தெரிந்து அந்த நூல்களை மட்டுமே நாம் படிக்க வேண்டும். எல்லா நூல்களையும் நம்மால் படிக்க இயலாது. ஏனென்றால் கல்வி கரையில்லாதது. ஆனால் கற்பவர்களுடைய நாட்கள் வெகு சிலவாகவே இருக்கின்றன என்று இந்த பாடலிலே நாலடியார் கூறுகிறார். நன்றி.